சார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? சிம்மம் வந்து திருக்கொல்லிக்காடு ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். சிம்மத்துக்கு வந்து குருவானவர் 12இல் வர்றார். விலையுறந்த பொருளை கையாளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் லாக்கரில் வங்கி பெட்டகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சேஃப்டி பண்ணணும். நிறைய ஃபங்க்ஷன் பெரிய கிராண்ட் எல்லாம் இருந்தாலும் நமக்குன்னு சிம்பிளாக போட்டுக்கணும், ரொம்ப அல்ட்டாமல். ஏன்னா நேரம் இப்படி இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சிம்மத்துக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான், நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசித்து உடம்பை கெடுத்துக்கிறது, மனசை கெடுத்துக்கிறது இதெல்லாம் கூடாது. சிம்மத்துக்கு பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, வழக்குகளில் வெற்றி, குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும், காதலனாக இருந்தால் காதலியிடமும், காதலியாக இருந்தால் காதலனிடமும் மனமிட்டு பேசி, ஏன்னா அவங்கள நேசிக்கிறவங்களெல்லாம் இவங்களே காயப்படுத்தி விலக வச்சுருவாங்க. அது விலகிட்ட பிறகு திருப்பி கிடைக்காது. அதுக்கப்புறம் ரொம்ப புலம்புவாங்க, ரொம்ப வருத்தம் அடைய வச்சிரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவை, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியை குருவை பார்வையிடுவதனால் நிறைய நல்லது. இருந்தாலும் பாதங்கள், முட்டி வலி, பெண்களாக இருந்தால் யூரினரி ட்ராக். 36 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். ரொம்ப புதிய அறிமுகத்திலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சீட்டிங் தான் வருவாங்க. அது நல்ல போர்வையில் பேசி உங்கள்கிட்ட பணத்தை பிடுங்கி ஏமாற்றிட்டு அம்போன்னு விட்டுட்டு போகிற மாதிரி, நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற, புதுசாக வருவார்கள். இவர்களெல்லாம் சிம்மம் வந்து பெருக்கக்கூடிய ஆதங்கத்தில் இதில் பேச வைக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும்.